புதுச்சேரி சட்டசபை 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் உரையுடன் நேற்று துவங்கியது. 2வது நாளான இன்று துணைநிலை ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பிரேரணை மீது விவாதம் நடைபெற்றது. இதில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசும்போது, பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் இழந்தவர்களுக்கும் எந்த நிவாரணம் வழங்கப்படவில்லை என பேசினார். இதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வீடு இழந்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது, விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். 61 கோடி புதுச்சேரியினுடைய நிதியிலிருந்து, பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து எடுத்து இந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. எல்லா திட்டமும் முடங்கி போச்சு. மத்தியிலையும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி நடந்தால் பாலாறும் தேனாரும் ஓடுனாங்க. இந்த சின்னஞ்சிறு மாநிலத்துக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு, அதான் அந்த பெங்கால் புயல் கரையேறினதே புதுச்சேரியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின இந்த புயலுக்கு கூட மனம் வராத அரசு, மத்திய அரசு அதை கண்டித்து தான் வெளிநடப்பு பண்ணியிருக்கின்றோம்.